உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மதுரை நாகனாகுளம் கண்மாய் அருகே நத்தம் சாலையில் 60 வயது மதிக்கத்தக்க நபரின் தலை தனியாக துண்டிக்கப்பட்டு சாலை ஓரத்தில் கிடந்த நிலையில் தலையை மீட்டு தல்லாகுளம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெகநாத், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை நாகனம் குளம் கம்மாய் அருகே குறிப்பாக பார்த்தீங்கன்னா நத்தம் பிரதான சாலை. இந்த பிரதான சாலையில் இன்று காலை அந்த பகுதியில் பயணம் செய்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா திடீரென அந்த சாலையில் ஒரு தலை ஒன்று துண்டிக்கப்பட்டு கிடப்பதை கண்டறிந்திருக்கிறார். அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தார். இந்த தகவல் அளித்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்த நாகனகுளம் கம்மாயில இந்த ஒரு தலையானது துண்டிக்கப்பட்டு கிடக்கின்றது. அந்த தலையோட யார் அந்த நபர் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக அவர் 60 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் உடைய தலை என்று முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த தலையை மீட்டு தல்லாகுளம் காவல்துறையினரானது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அனைத்தையும் தற்போது அவர்கள் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது பிரதான சாலை என்பதால் அந்த சாலையை சுற்றி சிசிடிவி காட்சிகள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தலை இங்கு எப்படி போடப்பட்டது, யார இங்க தலையை இங்க போட்டிருக்கிறார்கள் என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் தற்போது மோப்ப நாயின் உதவியுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சந்துகளிலும் தெருகளிலும் பார்த்தனால் தற்போது அந்த மோப்ப நாய் உதவியுடன் மதுரை தல்லாகுளம் காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் குறிப்பாக அதிகாலையில் ஒரு சாலையில் தலை துண்டிக்கப்பட்டு கிடத்திருப்பது அப்பகுதி மக்களிடையே, மதுரை மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி என்று கூற வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.